பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில பயணிக்கிறவங்க, வாழ்க்கை துறையில வெற்றி கண்டவர்கள் தான் நாங்க உங்களுடைய அன்றாடம் நேர்காணல வழங்கிட்டு வந்திருக்கிறோம். அதே போல இன்றைய நாள் எங்களுடைய ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தோடு யார் இணைந்திருக்க போறார் அப்படின்னு பார்ப்போமா இருந்தால், கவியரசு கண்ணதாசன் தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கவிஞர் காவிரி மைந்தன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சது ரொம்பவும் மகிழ்ச்சி. எனக்கும் அப்படித்தான். அதாவது முதல்ல பார்க்கும்போது உங்களுடைய பெயர் காவிரி மைந்தன் அப்படின்னு சொல்லும் போது கவிதைகள் நிரப்பப்பட்ட பெயரா காணப்படும். அதையும் தானே அந்த பெயருக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? காவிரி மைந்தன் இது புனைப்பெயர். என்னுடைய இயற்பெயர் மு. ரவிச்சந்திரன். என்னுடைய அப்பா சின்ன வயதில் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்த போதும் பூர்வீகத்துக்கு செல்கின்ற போதெல்லாம் திருச்சி வழியாக செல்வோம். அந்த விராலிமலைக்கு செல்லும் போதெல்லாம் இந்த கொள்ளிடமும் காவிரியும் எங்களை கடந்து வரும், அல்லது நாங்கள் அதை கடப்போம். அப்படி கடக்கும்போது நான் பார்த்த பெரிய நீர்ப்பரப்பு என்பது காவிரி தான். அகண்ட காவிரி, கொள்ளிடம் என்பதெல்லாம் அந்த பார்க்கும்போது அந்த நீர்ப்பரப்பை பார்த்தது மனதில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். சிறு வயது முதற்கொண்டு பல தூரம் பயணப்பட்ட போதெல்லாம் அதை பார்த்து 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 அது மனதில் தங்கியிருந்த காரணத்தால் புனைப்பெயர் ஒன்று அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வந்த போது, தேவைப்பட்ட போது எனக்கு சன் ஆஃப் த சாயில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுபோல மண்ணின் மைந்தனாக காவிரி மைந்தன் என்று புனைப்பெயர் வைத்துக் கொண்டேன். காடு விரிந்ததனால் உருவான நதி காவிரி என்று கம்பன் சொல்கிறான். அதனால் காவிரி மைந்தன் என்கிற புனைப்பெயர் என்னுடைய கவிதைகளுக்காகவும் இலக்கிய பக்கத்துக்காகவும் என்னுடைய எல்லா எழுத்துக்களுக்கும் கவிதைகளுக்கும் அதுவே பெயராக மாறுகிறது. மற்றபடியாக அலுவலகம், வீடு, மற்ற விஷயங்களில் மட்டுமே ரவிச்சந்திரன் என்கிற பெயர். நிச்சயமாக ரவிச்சந்திரன் என்பது உங்களுடைய வேறு பெயர், உங்களை பிறந்த போது வந்த பெயராக இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட அக்கறை, தமிழ் மீது அதீத பற்று காரணமாக நீங்க உங்களுக்காக வைத்திருப்பேன் இந்த காவிரி. என்னதான் இருந்தாலும் இந்த துறை அப்படின்னு இருக்கும் போது பல புத்தகங்கள் தமிழ் மீது அதீத பற்று அப்படின்னு சொல்லும் போது தமிழ் மீது அதீத பற்றையும் தாண்டி தமிழ் மீது கொண்ட காதல்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது பல்வேறுபட்ட புத்தகங்கள் உங்களுடைய நேம்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. முக்கியமாக நீங்க தமிழ் துறையில பல்வேறுபட்ட புத்தகங்களையும் வெளியிட்டீங்க. இதுக்கான காரணங்களும் இந்த அறிமுகம், இந்த ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சிச்சு? பொதுவாக கல்லூரிகளிலும் அதற்கு முன்பு பள்ளிகளிலும் படிக்கும்போது கூட கவிதை பக்கமெல்லாம் நம் ஒதுங்கியது இல்லை என்பது உண்மை. பொய் சொல்லி ஒரு விஷயத்தை நான் அப்போதிருந்தே இப்படி இருந்தேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் தமிழ் தாய்மொழி அதற்குண்டான தொன்மையுமாகட்டும், அதனுடைய சிறப்புகளாகட்டும், அதனுடைய ஒவ்வொரு பெருமைக்கும் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அவற்றினுடைய ஈர்ப்பு என்பது நம்மையும் அறியாமல் ஒரு தமிழனாக பிறந்தால் அதற்குண்டான விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது சின்ன வயதிலேயே, குறிப்பாக பள்ளியிலே ஒரு அடுக்கத்தொடர், ஒரு இரட்டைக்கிழவி என்று வாத்தியார் சொல்லிக் கொடுக்கின்ற போது அதிலெல்லாம் ஈடுபடாத மனம் திரைப்பாடலில் கேட்கும்போது அதே விஷயத்தை அதே வாத்தியார் உதாரணத்திற்கு இந்த பாட்டை எடுத்து சொல்லிக் கொடுக்கும்போது நம்மையும் அறியாமல் ஈர்க்கிறது. தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், கை பட்டுவிட பட்டுவிட மலரும் என்ற போது நம்மை ஏதோ சொல்ல வருகிறார், நல்லா இருக்கே, ரைமிங்காக. சின்ன வயதில் நம்ம அந்த ரைம்ஸ் கேட்டு பழக்கப்பட்டிருப்போம். அந்த வகையில் இது இந்த ஏய்பு, ஓசை, நயம் இது நம்மையும் அறியாமல் நம்ம ஈர்க்கிறது. அப்படித்தான் கவிதையை எழுதுவதற்கான ஒரு களம் தனியாக அதற்காக ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு அவசியம் ஏற்படும் போது முதலாக எழுதிய கவிதை என்னவென்றால், பொதிகை மலைதனிலே பொங்கிடும் தமிழ் தென்றல் தணிகை மலை மீதினிலே தவழ்ந்து விளையாடி மருத மலைதனிலே மகளுடனே இசைப்பாடி இம்மணப்பந்தல் தனிலே மழை போல பொழியட்டும் என்று ஒரு திருமணத்திற்காக எழுத வேண்டிய வாழ்த்து கவிதையில் இது முதல் 4 வரி. இந்த 4 வரிகள் எப்படி எனக்குள் பிரவகித்தன என்பதை இன்னும் என்னாலே சொல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நான் இதற்காக எந்த தமிழ் பயிற்சியோ அல்லது முயற்சியோ எதுவுமே எடுக்கவே இல்லை. ஒரு அவசரம் எழுதி தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தோன்றிய மின்னல் போல கிடைத்தது இந்த வரிகள். இந்த வரிகள் எனக்குள்ளும் ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தன. அந்த வகையிலே தான் நான் தொடங்கினேன். ஆனாலும் கண்ணதாசன் என்கிற மாபெரும் கவிஞர் நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாலும் கூட ஒரு முறை கூட கண்ணதாசனை கண்டதில்லை என்பது எனக்கான ஒரு பெரிய குறையாகவே இருக்கிறது. வாழ்நாள் முழுதும் அதற்காக தனியாக நான் அழ வேண்டும். ஏனென்றால் அவருடைய பாடல்களை, ஒவ்வொரு பாடலையும் நான் இன்று கேட்டு ரசித்து மகிழ்ந்து பலரிடம் பகிர்ந்து கொண்டு உலகமெங்கும் அவர் புகழை சுமந்து கொண்டு திரிகிறேன் என்றாலும் அந்த மாபெரும் கவிஞர் வாழ்ந்த அதே பகுதியிலே வாழ்ந்தும் அவரை ஒருமுறை கூட காணவில்லை என்பது எனக்கான ஒரு பெரிய குறைதான். இருந்தாலும் கண்ணதாசன் எனக்கு ஒரு பெரிய விசுருவ தரிசனம் காட்டுகிறார்.
அவருடைய ஒவ்வொரு பாடலிலும் கிடைக்கின்ற அந்த முத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லும் போதே நமக்கு பெயர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. அந்த உண்மையான படைப்பை கொடுத்த கவிஞனுக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும், எவ்வளவு கிடைத்திருக்கிறது. உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளெல்லாம் கவிஞர் என்ற ஒற்றை வார்த்தை சொல்லும் போதெல்லாம் மனிதனுக்கு மனதுக்குள் வருவது கண்ணதாசனுடைய நினைவுகள் தான். எத்தனோ பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள், திரைப்பட பாடல்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், ஏற்கனவே எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் கண்ணதாசன் ஏனென்றால் மீண்டும் ஒரே சொல்கிறேன், கண்ணதாசனுடைய பாடல்கள் சுகத்தையும் சோகத்தையும் இணைத்து கொடுத்திருக்கின்றன. மனித வாழ்க்கையில் இந்த இரண்டு சோகம் தவிர வேறு எதுவும் பெரிய கூறுகள் கிடையாது. இலக்கியம் என்பதை இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டு எழுதினால் அது வெறும் குப்பையாக விடும். அந்த இரண்டையும் மனித வாழ்க்கையோடு இணைத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த இரண்டு கூறுகள் தான் மாறி மாறி வருகின்றன. துன்பத்திலே ஆழுகின்ற போது மனிதனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. இன்பத்திலே அவன் கடவுளை கூட மறந்து விடுகிறான். ஆனால் துன்பத்திலே ஆழும்போது ஒரு துணை தேவைப்படுகிறது. அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வேன், கண்ணதாசனுடைய பாடல்கள் 6ஆம் விரல். இந்த 6ஆம் விரலாக கண்ணதாசன் பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடலை கேட்டால் நாம் ஆறுதல் அடையலாம். அது நம்பிக்கையை நமக்கு தருகிறது. தன்னம்பிக்கைக்கு இதைவிட ஒரு சிறந்த விஷயம் தேவையில்லை. வாழ நினைத்தால் வாழலாம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உலகம் பிறந்ததே எனக்காக என்று அவருடைய பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கான காலம் வரும்போது இன்னும் 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 பேசலாம். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வியிலே கண்ணதாசனை ஒரு பக்கம் இழுத்தாலும் தமிழ் என்பது ஆழங்கால் பட்ட மொழி, திருக்குறள், தொல்காப்பியம் என்று நமக்கான பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வழிகளை பிறந்தோம் என்பதே ஒரு பெரிய பெருமை. இப்பொழுது குறிப்பாக மலேசியாவாகட்டும் இலங்கைக்காகவும் வரும்போது தமிழர் மக்கள் வாழ்கிறார்கள், இந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்கிறார்கள், தமிழ் மொழியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான தனியாக ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க என்பதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் மனம் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. இந்த மகிழ்ச்சி உலகமெங்கும் நாம் பல இடங்களில் காண முடியுது. கனடாவில் இருக்கிறார்கள், லண்டனில் இருக்கிறார்கள், சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார்கள் என்று அறியும்போது தமிழன் பறந்து விரிந்து இருப்பது போல மற்றவர்கள் இருக்க முடியுமா ஆங்கில மொழியை தவிர என்று நாம் நினைக்க முடியும். அந்த அளவுக்கு மொழியால் நாம் என்றைக்குமே இணைந்திருக்கிறோம் என்பது பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக தமிழ் மீது அதீத பற்று, தமிழ் மீது கொண்ட காதல், இந்த வெளிப்பாடு எனக்கு அது நிறைய விளங்குகிறது. அது காரணம் அதாவது தமிழ் என்பது ஆதி காலம் தொட்டு வளர்ந்த ஒரு மொழின்னு சொல்லலாம். அந்த மொழி தான் இன்னைக்கு உங்களையும் என்னை இங்க கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமும் அதுதான் இருக்குது. அது போல கண்ணதாசன், அதாவது தமிழ் திரையுலகின் ஜாம்பவான், பாடலாசை என்ற பல பேருக்கு சொந்தக்கார கண்ணதாசன் அவர்கள் அவர்களுடைய நாமத்தையும் அவர்களுடைய புகழையும் உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதற்கான காரணம் என்னத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல கண்ணதாசனுடைய புகழை நீங்க பரப்பணும்ன்றதுக்காக நினைச்சதுக்கான காரணம்? இன்னும் பெரியதாக ஒன்றும் இல்லை. உண்மையில் சொன்னால் அப்படியெல்லாம் நான் சிறு வயதிலோ ஒரு இடைப்பட்ட வயதிலோ நான் நினைக்கவே இல்லை. ஆனால் தமிழ் கவிதையை எழுதுவதற்காக ஒரு முயற்சி எனக்கு வேண்டும் அல்லது பயிற்சி எடுக்க வேண்டும் என்று தென் சென்னையிலே பிறந்து வளர்ந்த நான் தென் சென்னை முழுவதும் தேடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு இலக்கிய அமைப்பு தென்படவே இல்லை. இருக்கின்றன, பல அமைப்புகள் இருக்கின்றன. அவரவர்கள் ஏதோ ஒரு வகையிலே தமிழுக்காக சேவை செய்கிறார்கள், கூட்டம் நடத்துகிறார்கள், பிற பிரபலங்களை அழைக்கிறார்கள், பேச்சாளர்கள் அழைக்கிறார்கள், பட்டிமன்றம் நடத்துகிறார்கள், கவியரங்கம் கூட நடத்துகிறார்கள். ஆனால் கவிதை எழுதுவதற்கான பயிற்சி என்பது எங்குமே எனக்கு சரியாக தென்படவில்லை, கிடைக்கவில்லை. நடந்திருக்கலாம், நான் பார்க்காமல் இருந்திருக்கலாம், யாரையும் தவறாக நாம் கருதவில்லை. ஆனால் தேடிய ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என்கிற அந்த கேள்வி எனக்குள்ளே எழுந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் முடிவு செய்தேன், எதை தேடி ஓடுகின்றோமோ அதை நாமே உருவாக்கிவிட்டால் என்ன, நாம் செய்வது நமக்கு மட்டுமல்ல பலருக்கும் பயனுள்ளதாக இருக்குமே என்கிற வகையில், அந்த வகையில் தான் கண்ணதாசன் இலக்கிய மன்றம் முதலில் ஆரம்பிக்கும் போது தமிழ் இலக்கிய மன்றம் என்கிற பெயரில் தான் ஆரம்பித்தேன். ஆரம்பித்த ஒரு வாரம் கழித்து அதற்குரிய பெயர் வைக்கலாம் என்று ஒரு நாமகரணத்தை சூட்டும் போதுதான் இந்த பெயர் எனக்கு மனதிலே பட்டது. அதையே நான் மக்களிடம் எடுத்து சொல்லி கண்ணதாசன் பெயரில் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினோம் 91 பம்மலிலே. இப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பிலே வருகின்ற சிறப்பு பேச்சாளர்கள், மாதந்தோறும் நடந்த கவியரங்கம், பட்டிமன்றம் போன்ற கூட்டங்களிலே வருகின்ற பிரபலங்கள் அல்லது பேச்சாளர்கள், வாழ்க்கையிலே பல்வேறு பரப்பட்ட மக்கள் அந்த சிறப்பு பேச்சை தரும்போது கண்ணதாசனை பற்றி, என கண்ணதாசன் சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு கவிஞர், அவரோட அனுபவம், அவருடைய பாடல், அவருடைய தாக்கம், அவரை பற்றி அறிந்த செய்திகள் நிறைய நிரம்பி இருந்தன அந்த பெருமக்களிடம். அவர்களெல்லாம் கொடுக்க என்னுடைய மண்டையிலே என்ன நடந்தது என்றால், கண்ணதாசன் என்பவர் நிரம்பி விட்டார், வழிகிறார். அவரை தவிர இந்த உலகத்தில் பெரிதாக பெருமை கொள்ள, போற்றி சொல்ல எதுவும் இல்லை என்கிற அளவுக்கு என் மனசுல ஒரு நிறைந்து விட்டார். அதுக்கப்புறம்தான் எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை, மறக்க முடியாத ஒரு வார்த்தை, பல்வேறு
தரப்பட்ட மக்கள் வந்தார்கள் என்று சொல்கிறேன். ஒருவர் வந்தது இன்னொருவருக்கு தெரியாது, இவர் பேசியது என்ன என்று அவருக்கு தெரியாது. ஆனால் தவிர்க்காமல் சொன்ன ஒரு வார்த்தை, கண்ணதாசன் ஒரு குழந்தை என்றார்கள். ஒரு குழந்தையாக ஒரு கவிஞன் வாழ்ந்தது இத்தனை பேருடைய மனதில் நிறைந்தது என்பது மறக்க முடியாத ஒரு விஷயமாக நினைத்து, அப்பொழுது நான் நினைத்தேன், நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய புகழ்பாட அர்ப்பணித்தால் அது சிறப்பாக இருக்கும். இவ்வளவு பேருடைய மனசுல நாம ஒரு மனிதர்களாக வாழ்கிறோம். ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு இந்த குடும்பத்தில் 4 பேர் நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு கவிஞனாக இத்தனை பேர் நெஞ்சங்களிலும் ஒற்றை வார்த்தை மறக்காமல் வருகிறது. என்ன? குழந்தை. குழந்தை குழந்தை என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், கள்ளமில்லாத ஒரு மனதில் தான் கவிதை பொங்கி வரும். அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற தமிழ் அந்த அமுதம் இருக்கிறது அல்லவா, சுரந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அமுதமாக இருக்கிறது. அவர் மறைந்து இத்தனை தினங்கள் ஆனாலும், இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய பாடல்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பாடல்களில் மனித வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்கிறது. அதிலே நமக்கு தேவையான பல்வேறு கூறுகளை நாம் கண்டறியலாம். அவை பயன்படும். நாளைய தலைமுறைக்கும் அவை தேவை என்பதை நான் உள்ளபடி உணர்கிறேன். நிச்சயமாக நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணம் ஒரு தொழில் முறை அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய ஆரம்பம் முடிவு அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எடுத்தாலும் பிறப்பிலேருந்து இறப்பு அப்படின்னு இருக்கும் நீண்ட பயணங்கள்ல நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய சமூக பொறுப்புகளா இருக்கட்டும் எல்லாம் தான் ஒருத்தவங்களை வாழ வைக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வரும்போது உங்களுடைய பயணத்துல பல்வேறுபட்ட புத்தகங்களை இந்த உலகத்துக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக கண்ணதாசனுடைய புகழ் சொல்லக்கூடிய புத்தகங்களை வெளியிட்டிருக்கீங்க. உங்களுடைய ஆரம்ப புத்தகமான அந்த காவிரி மைந்தன் கவிதைகள், அதை பத்தி சில வார்த்தைகளை சொல்றீங்களா? நான் முதலாக பருவ வயதில் எழுதக்கூடிய பொதுவான வார்த்தைகளும் பொதுவான கவிதைகளும் நம்மை எது தாக்குகின்றதோ, நான் பெரிய கவிதைக்கான ஒரு பெரிய மனிதனாக அதனுள் ஈடுபட்டு அப்பொழுது குவித்து கொண்டிருந்தேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. என்னை தாக்கிய விஷயங்கள், உதாரணத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது எனக்கு தாக்கம் ஏற்பட்டது. நான் ஒரு கவிதை எழுதினேன். வங்கக் கடலோரம் துயில் கொண்டு மன்னனே, அந்த கடலோரம் அலைக்கடலோரம் நான் சென்றும் போதெல்லாம் ஒரு கண்ணை இழந்தது போல் உணர்வு கொள்வேன் ஒரு வரி எழுதினேன். அந்த வரியே எனக்கு பிடித்திருந்தது. இன்னும் சரியாக சொல்ல தெரியவில்லை, இந்த கடைசி வரி அப்படித்தான். ஓர் கண்ணை இழந்தது போல் உணர்வு கொள்வேன் என்கிற ஒரு வார்த்தை அண்ணாவிடம் பழக்கம் நேரடியாலாம் கிடையாது. ஆனால் அண்ணாவுடைய தாக்கம் நமக்கு இருந்தது. அப்படி இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது போதும் அவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதினேன், அன்னை இந்திராவை பற்றி. இது போன்று ஏதோனும் ஒரு சமுதாயத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம் நம்மளை தாக்கும்போது அதற்காக எழுதுகின்ற ஒரு பழக்கம் எனக்கு இருந்தது. அப்படி எழுதும்போது கண்ணதாசனுக்காக தான் முதல் முறையாக அப்படி நான் பலவீனப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். அதாவது எனக்குள்ளே நான் அழுது கொண்டே இருந்தேன். அந்த இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. அந்த இரவில் நான் தூங்க வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு வடிகால் வந்தாக வேண்டும் என்கிற வகையிலே அப்படி ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து எழுத தொடங்கினேன். கண்ணதாசன் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி. அந்த கண்ணீர் அஞ்சலி இப்படி போகிறது. ஒரு 4 வரிகளை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தேவலோகம் சென்ற கம்பன் அங்கு இறந்து விட்டானா, பூவுலக கவியரசன் உன்னை இன்று கொண்டு சென்றான், கால கண்ணிக்கு காதல் வெறி உன்மீதோ, கவிதைகளை கைவிடுத்து கடும் பயணம் தொடர்ந்தாயே என்று போய்கொண்டே இருக்கும். அந்த கவிதை தான் முதலாக அச்சிலை வந்தது. அப்பொழுது மு. ரவிச்சந்திரன் என்கிற பெயரில் தான் வந்தது. அடுத்த கவிதை எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு எப்பொழுதுமே தனிப்பட்ட அபிமானம். அவரை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சொன்னால் எனக்கு வயது இன்னைக்கு 65. ஆனால் எம்ஜிஆர் என்கிற பெயரை திரையில் பார்த்தாலே போதும். அந்த 3 எழுத்து எங்களுக்கு தருகின்ற பலம் என்பது 30 கோடி மாத்திரைகளை சாப்பிட்டா கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்படி எம்ஜிஆர் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா சென்று திரும்பினார் உடல்நலத்தோட. அப்போ எழுதியது ஒரு கவிதை, புவியில் கவிதை புறப்பட்டு விட்டது, உன் புன்னகை ஒன்றே வெற்றியை தொட்டது. அந்த 2 வரிகள் எனக்கு மறக்கவே முடியாது. நான் எழுதிய வரிகளிலே எனக்கு பிடித்த வரிகளாக அவை இருக்கிறது. அந்த கவிதைகள் தான் முதலாக காவிரி என்கிற பெயரை பயன்படுத்த ஆரம்பித்தேன். இன்னும் கண்ணதாசனை பற்றியெல்லாம் பேசும்போது இவ்வளவு பேர் கொடுத்த விஷயத்தை வைத்துக்கொண்டு அவருடைய கவிதைகளை எல்லாம் இன்னும் கவிதை பக்கமே நான் அதிகமாக செல்லவில்லை என்பதும் கூட ஒரு வகையில் உண்மை. திரைப்பட பாடலை கடல் போல இருக்கிறது, அவர்கள் கிடைக்கின்ற பல்வேறு செய்திகள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த வாழ்க்கை பயணத்திலே நான் ஒரு சுருக்கெழுத்தாளராக, ஆங்கிலத்தில் சொன்னால் ஸ்டெனோகிராஃபர் என்பார்கள், அந்த பணியைத்தான் என்னுடைய நிறுவனங்களில் 2 நிறுவனங்களில் சென்னையிலும் துபாயிலும் பணிபுரிந்து குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுக்க முடிந்தது என்றால் அதற்கு அந்த பணி போதுமானதாக இருந்தது. அது தவிர எனக்கான ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளியும் அது பணமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் கண்ணதாசனுக்காக செலவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழ்மன ஆசை. அதைத்தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த வகையிலே கண்ணதாசன் பாடல்களை பற்றி நான் எழுத தொடங்குவதற்கு பல காரணங்கள்.
ஒவ்வொரு இடத்திலும் கிடைக்கின்ற செய்திகளை நான் எழுதி வைக்கின்ற பழக்கம் கூட கிடையாது. மனதிலே அது பதிந்துவிடும். பதிந்த விஷயங்களை எல்லாம் துபாயில் முதல் முறையாக அலுவலகத்துக்கு சென்ற போது அங்கே நினைத்து பார்த்தேன். காற்றிலே நாம் கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கறந்து போய்விடுமே, இவற்றையெல்லாம் காலத்தின் பதிவுகளாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதல் புத்தகமே கண்ணதாசன் பாடல்கள் காலத்தின் பதிவுகள் என்ற பெயரிலே உருவாக்கியது. இப்படித்தான் ஒவ்வொரு புத்தகமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கின்ற செய்திகள் என்ன, இது ஏன் கண்ணதாசன் பாடல்கள் ஏற்கனவே எல்லோருக்கும் விளக்கமாக எளிமையாக இருப்பதுதான் அதனுடைய சிறப்பே. அப்படி இருக்கும்போது காவிரி மீனனுக்கு என்ன வேலை, காவிரி மீனன் ஏன் இதை பற்றி எழுத வேண்டும் என்கிற கேள்வி பொதுவான இயல்பான கேள்வியாக வந்தாலும் கூட அதை பற்றி இன்னும் நுணுக்கங்களை பல்வேறு பிரமுகர்கள், பேச்சாளர்கள், பட்டிமன்ற ஜாம்பவான்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் பல்வேறு தளங்களிலே கொடுத்த போது அவற்றையெல்லாம் பெறுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவற்றை வைத்துத்தான் ஒவ்வொன்றையும் எழுதினேன். இன்னும் சொல்லப்படால் 34-35 ஆண்டுகளாக கண்ணதாசனுக்காக இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி நடத்துகின்ற போது இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள் இவர்களெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு இந்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு என்று சொல்வார்கள் அல்லவா, முகவரி, எனக்கான முகவரி கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் முகவரியோடு நான் செல்லும்போது எனக்கான வரவேற்பு தனி, எனக்கான ஒரு அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்னோடு உட்கார்ந்து பேசுகிறார்கள். அப்பொழுது கிடைக்கின்ற செய்திகளை எல்லாம் நான் தொகுத்து வைத்து அவற்றையெல்லாம் எழுதியிருக்கிறேன் என்பது இது மற்ற இடங்கள் கிடைக்காத ஒரு விஷயம். நான் மட்டுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா நான் பெற்றிருக்கேன், நான் அதை எழுதி தருகிறேன், என்னுடைய புத்தகங்கள் இதிலிருந்து மற்றவர்கள் எடுத்து பயன்படுத்துவார்களை தவிர நான் கொடுப்பது புதிதாக இருக்கும் என்பது. உதாரணத்துக்கு இயக்குனர் ஜெகநாதன் என்பவரை கேள்விப்பட்டிருக்கீங்க. இதயக்கனியுடைய டைரக்டர். மணிப்பயல் என்கிற படத்துல இயக்குனராக தொடங்கினார். அவர் சந்தித்தருக்கு ஒரு முறை 2000 வருஷத்துல சந்தித்தேன். அப்போது சொன்னார், அவர் வீர அபிமன்யு என்கிற திரைப்படத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த படத்திலே ஒரு பாடல் உருவாகிறது. கண்ணதாசன் எழுதி தருகிறார், KV மகாதேவன் இசையமைக்கிறார். அந்த பாட்டு பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், உனைத்தேன், நான் என நினைத்தேன், ஒரே தேனை கொட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த தேன் கொட்டன அந்த பாடலை எழுதி கொண்டே இருக்கும்போது இவர் அந்த படத்துக்கு உதவி இயக்குனரிடம் இயக்குனர் அழைத்து, நீங்க போய் அந்த கவிஞரிடம் இந்த பாடலோடு அந்த கதாநாயகனுடைய கதை முடிந்து விடுகிறது என்பதை சொல்லி அதை சூசகமாக இந்த பாடல்ல கொண்டு வர முடியுமா என்று முயற்சியுங்கள் என்று அவர் கேட்கிறார். அதை போய் உதவி இயக்குனர் ஜெகநாதன் கண்ணதாசனுடைய காதில் போட்டு விடுகிறார். துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் என்று கதை முடித்தேன் என்கிற ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தையில் சொல்றாரு. கதை முடித்தேன் என்றால் அவன் கதை முடியுதுன்றதையும் சொல்றாரு. ஒரு ரொமான்டிக் பாடலிலும் கூட கதையை கொண்டு வைக்கின்ற அந்த வித்தை அல்லது அந்த பக்குவம் எல்லோராலும் முடியாது. புரியுதுங்களா? இப்படி பல பாடல்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற பாடல் பொதுவாக நாம் கேட்கின்ற சாதாரண ரொமான்ஸ் பாடல் அல்லது டூயட் பாடல் என்று சொல்லலாம். ஆனால் மாங்கல்யம் தந்துனா மதகேதனா என்று தமிழ் மரபுகளில் கல்யாணத்தில் சொல்கின்ற அந்த மந்திர சொற்களின் தமிழாக்கத்தை நீங்கள் இப்படித்தான் படித்தாக வேண்டும். ஒருவேளை சமஸ்கிருத ஸ்லோகத்தை அறிந்தவர்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்று எழுதி காட்டினால் அப்படியே இதில் இருக்கும், பதிந்திருக்கும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேசும் பொருள் யாவும் நானாக இருக்கணும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இப்படி அந்த 16 வரியுமே அதனுடைய மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் எனக்கு கிடைத்த வண்ணமாக இருந்தபோது அவற்றையெல்லாம் குறித்து எடுத்து எழுதி வைத்ததுதான் இந்த புத்தகங்கள். கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து காதல் இன்னும் சாறு பிழிந்து தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா என்பது பருவ வயதிலும் சரி மற்ற வயதிலும் சரி கேட்டு கிறங்கி போகின்ற தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் அவற்றில் இருக்கின்ற நுட்பங்களாக சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுவார். குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள். குங்குமப்பூ ஏற்கனவே சிறியது. அந்த பூ சிரிப்பது என்பது இதழ் விரிப்பது. அந்த சிரிப்பு எப்படி ஒரு எல்லை கோடு, ஒரு நுண்ணிய கோடு, அது கண்ணுக்கு தெரியுமா என்பது கூட கேள்வி. அப்படி புன்னகை பூக்க வேண்டும் பெண்கள் என்று அந்த காலத்தில் சொல்லி வைத்தார். கண்ணதாசன் எழுதும்போது கிடைத்த வரியாக தான் நாம் அதை பார்க்க வேண்டும். இன்று ஏன் அதற்கு இணையாக இல்லை என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்தால் வேலைக்காகாது. அப்படிப்பட்ட பாடல். குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள் என்றெல்லாம் தொடரும் இந்த பாடல். இப்படி கண்ணதாசன் பாடல்களை பற்றி நாம் பேச ஆரம்பித்தால் இன்னும் நிறைய செய்திகளை கொடுக்க முடியும் என்பதுதான் எனக்கான ஒரு பணியாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அதாவது நிறைய பதில் கொடுத்திருந்தீங்க. முக்கியமாக கண்ணதாசன் மீது கொண்ட அதீத அன்பு இங்கு தெளிவாக விளங்குகிறதுக்கு காரணம் முக்கியமாக கண்ணதாசனுடைய புகழையும் பாட வேண்டும், அதை தொடர்ந்து தமிழையும் வளர்க்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாகவும் உங்களுடைய கோட்பாடாகவும் கருதப்படுகிறதுன்னு சொல்ல. முக்கியமாக இந்த உங்களுடைய மன்றம், கண்ணதாசனுடைய இந்த கலையரசு மன்றம் என்பது நீண்ட காலமாக பயணித்து வருகிற ஒரு மன்றமாக காணப்படுது. இந்த மன்றங்கள்ல நீங்க என்ன செய்துட்டு வாரீங்க?
நல்ல கேள்வி. 2 ஆண்டுகள் மாதந்தோறும் கவியரங்கம், மாதந்தோறும் கருத்தரங்கம், பட்டிமன்றம் ஏதேனும் ஒன்று நடத்தி கொண்டிருந்தோம். ஆண்டு விழாக்கள் மட்டும் பொதுமக்கள் முன்னிலையிலே நடத்தினோம். இப்படி 2 ஆண்டுகள் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு அதற்கான ஃபேக்டர்ஸ் என்று ஆங்கிலம் சொல்வார், காரணிகள், பல காரணங்கள் சேரணும், பல மனிதர்கள் சேர்ந்தால்தான் அமைப்பு. அதற்கான தொடக்கம் பொருளாதாரம் முதற்கொண்டு பல வகையில தடை, அதற்கான குறை இதெல்லாம் இருக்கும்போது நடத்த முடியுமா என்கிற பெரிய கேள்வியெல்லாம் எழுந்து நடத்த முடியவில்லை என்று கைவிட்டு விடுகிற நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது விட்டுவிட்டால் எதையுமே நம்ம ஆரம்பிச்சா நல்லபடியாக நடத்தணும் தான் எந்த ஒரு மனிதனும் நினைப்பான். முயற்சிப்போமே என்று ஒரு பக்கம் முணங்கி கொண்டிருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் கொஞ்சம் தளர்ச்சியும் கூட இருந்தது. 2ஆம் ஆண்டு இறுதியிலே ஆண்டு விழாலாம் வெற்றிகரமாக நடத்திவிட்டேன். ஆனால் இது தளர்ச்சி இருந்தது. அப்புறம் சரி, நம்மளால் மாதம் முடியவில்லை என்றாலும் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பிறந்த நாளை பெரிய அளவில் கொண்டாடலாம் என்று சென்னையிலே இருக்கின்ற பல்வேறு அரங்கங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துல நடத்தி கொண்டே இருந்தோம். அந்த வகையிலே வெற்றி பெற முடிந்தது. தொடர்ந்து கண்ணதாசனுக்காக கண்ணதாசன் விருதையும் ஏற்படுத்தி அந்த விருது மூலமாக KJSF முதற்கொண்டு பற்பல கண்ணதாசன் பாடல்கள் காலத்தை வென்று நிற்பதற்கு காரணமானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிற விருது இந்த கண்ணதாசன் விருது. நமக்கு தெரிஞ்சவர் ஒரு பணம் தருகிறார் என்பதற்காக அவருக்கு கண்ணதாசன் விருது தருகிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் கண்ணதாசன் பாடல்கள் இந்த காலத்தை வென்று நிற்பதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை ஒரு 80-90 பேருக்கு கொடுத்திருக்கோம். எல்லாருமே அந்த பாடலோடு ஒட்டியிருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில். வாலி அவர்களுக்கும் கொடுத்திருக்கோம். கான்டெம்பரரி போயட் என்கிற வகையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இசைஞானி இளையராஜா முதற்கொண்டு, KV மகாதேவன் முதற்கொண்டு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று பல்வேறு P. சுசீலா, TM சௌந்தரராஜன் இந்த திரைக்கலைஞர்களுக்குத்தான் கண்ணதாசன் விருதை நாங்கள் இதுவரைக்கும் வழங்கியிருக்கிறோம். இது ஆண்டுதோறும் நடக்கின்ற விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 1994ஆம் ஆண்டு கண்ணதாசன் அவர்களுக்கு சென்னையிலே அவர் வாழ்ந்த தீநகரிலே திருவுருவ வெங்கல சிலை முழுக்க அவருடைய ஒரிஜினல் உயரம் எவ்வளவு, அவருடைய பருமன் எவ்வளவு என்பதையெல்லாம் அளந்து பார்த்து அதற்கேற்ற வகையிலே செதுக்கப்பட்ட சிலை உருவாக்கப்பட்டது. அது கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடைய தலைமை ஏற்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் இது சாத்தியமானது என்பதை நன்றியோடு நினைவு பெறுகிறேன். அதற்காக அவருக்கு ஒரு 4 வரி கவிதை எழுதினேன். ஏழிசை சுரமெடுத்து ஏந்தி வந்த கலைமகளும் MSV எனும் மகனை இத்தரணிக்கு தந்ததனால் எங்களை பொறுத்தவரை MSV என்பதும் இனியதொரு தமிழ் சொல்தான் என்று எழுதினேன். அவர் இல்லை என்றால் இன்று சிலை இல்லை. ஒரு கவிஞருக்கு ஒரு இசையமைப்பாளர் தலைமையேற்று சிலை வடித்த வரலாறு MS விஸ்வநாதன் அவர்களை சாரும். அதற்கு முழுக்க துணை நின்று உழைத்தவர்கள் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம், காவிரி மிந்தன் உட்பட மற்ற 4 பேரும் சேர்ந்துதான் அந்த சிலையை உருவாக்கினோம். இந்த சிலை 94ஆம் ஆண்டு உருவானது. இந்த சிலையை அடுத்து அதே மெல்லிசை மன்னரோடு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு 10 ஆண்டு கால முயற்சியின் விளைச்சலாக கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை என்று ஒன்றை உருவாக்கி அதில் M.M. ராமசாமி முதற்கொண்டு நல்லி குப்புசாமி செட்டியார், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி, ஸ்ரீ முத்துராமன், AVM சரவணன் என்று பல்வேறு தரப்பட்ட பிரபலங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக உருவாக்கி அது ஆண்டுதோறும் கண்ணதாசனுடைய நினைவு நாளை மிக பிரம்மாண்டமாக சென்னையிலே செட்டிநாடு வித்யாலயாவில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது 22 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் சார்பாக ஜூன் 24ஆம் தேதி கண்ணதாசனுடைய பிறந்த நாளை ஒட்டி வருகின்ற ஏதேனும் ஒரு சனிக்கிழமைகளை சென்னையிலே ஒரு பிரம்மாண்டமான விழா, அதிலும் இசை நிகழ்ச்சியோடு மக்களுக்கு ஒரு பெரும் விருந்தை தருவது எங்களுடைய முக்கியமான பணி. இப்படி கண்ணதாசனுடைய தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து 2 விழாக்களை சென்னைக்கு தருகிறது. ஒன்று நேரடியாக நாங்களும், இன்னொன்று நாங்கள் தொடர்பு உரிய அறக்கட்டளை மூலமாக 2 விழாக்களை நடத்தி கொண்டிருக்கோம். கண்ணதாசன் விருதுகளை வழங்கி வருகிறோம். இது தொடர்ந்து நடப்பது. இதில் அடுத்தபடியாக கண்ணதாசன் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் காண்பதும், கண்ணதாசன் பெயரிலே ஒரு கலைக்கூடம் காண்பதும் எங்களுடைய தலையாய லட்சியங்களாக, அந்த லட்சியங்கள் நிறைவேற வேண்டிய நாள், அதை கனவாக பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திர காவிரி மிந்தன் உடைய தலைமாக லட்சியம் என்னவென்றால், வருகின்ற 2 ஆண்டுகளில் அவருடைய 100ஆண்டு வருகிறது. கவிஞருடைய 100ஆண்டில் நாம் அவருக்கு நன்றி காணிக்கையாக செய்ய வேண்டும் என்றால் நாளைய தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஏதேனும் சில விஷயங்களை செய்தாக வேண்டும் என்பதை தான் நான் நினைக்கிறேன். தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படி ஒரு பல்கலைக்கழகம் உருவானால் தமிழ் என்றால் என்ன, கவிதை என்றால் என்ன, எளிமையான கவிதை, மரபு கவிதை, புதுக்கவிதை என்று பல்வேறு கூறுகளுக்கு தனித்தனி துறைகளை ஏற்படுத்தி அதில் நடத்த வேண்டும் என்றும், இசை என்பது மெல்லிசை என்பது எப்படி இருக்கும், அதை எப்படி சொல்லித்தர வேண்டும், வருகின்ற தலைமுறையில் இப்பொழுது இருக்கின்ற இசை இரைச்சல் என்கிற மாற்றி பழையபடி
நல்ல பாடல்களை தருவதற்கான முயற்சியை எடுப்பதற்கும் அந்த பல்கலைக்கழகம் பயன்பட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய மாபெரும் கனவை மனதிற்குள் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக பிரபஞ்சத்தின் சக்தியாலும் கண்ணதாசனுடைய பரிபூரண ஆசைகளாலும் நிறைவேறும். தமிழ் மக்கள் அதற்கு நிச்சயமாக ஆதரவளிப்பார்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நிச்சயமாக எந்த துறைகள் எடுத்தாலும் அது முக்கியமாக கண்ணதாசனின் புகழ் பாட வேண்டும், அதுல தமிழையும் சேர்க்க வேண்டும். அதான் உங்களை முக்கியமா பார்க்க போமா இருந்தா இந்த கவிதை துறை, எழுத்துத்துறை இப்படிலாம் இருக்கும் போது சமூகம் சார்ந்த விஷயங்கள், பெண்களை சார்ந்து, ஆண்களை சார்ந்து, தொழில்முறைகளை சார்ந்து, முக்கியமாக அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை சார்ந்து தான் கட்டாயமாக கவிதைகள் எழுதுவாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனா கண்ணதாசனுடைய பாடல் வரிகளா இருக்கட்டும், கண்ணதாசனுடைய செயல்களா இருக்கட்டும், இவைகள்லாம் சேர்த்து அது பெண்களை தொடர்படுத்திய ஒரு பாடலா இருக்கட்டும், எந்த துறைகள் எடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், அதை உள்ளடக்கி உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் இன்புட் பண்ணி தான் நிறைய புத்தகங்கள் எழுதிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. முக்கியமாக சொல்லுவாங்க இல்லையா, 10ல 11 இருக்கக்கூடாது, சிறப்பா திகழ வேண்டும், தனித்துவமா திகழ வேண்டும் என்று சொல்றதுக்கு உங்களுடைய தரப்பில் காணப்படுகின்ற சில விஷயங்களை சொல்றீங்களா? நான் இதுவரை எழுதிய 20 புத்தகங்களில் 7 புத்தகங்கள் கண்ணதாசன் பற்றியது என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. வாலிஸ் அவர்களுக்கு, கவிஞர் வாலி அவர்களுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். மற்ற கவிஞர்களையும் நான் உண்மையிலே மனதார நேசிக்கிறேன். எந்த கவிஞனையும் நான் வெறுத்தவனே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கவிஞனையும் தனிப்பட்ட முறையில் காதலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். புலமைப்பித்தன் உட்பட, முத்துலிங்கம் உட்பட, மருதகாசி, பட்டுக்கோட்டை என்று எந்த கவிஞனும், ஏன்னா ஒவ்வொரு கவிதையிலும் தமிழ் வாழ்கிறது. அந்த கவிஞன் தன்னுடைய தனித்துவத்தை முத்திரை பதித்திருக்கிறான். ஒரு தமிழனாக ரசிகனாக படிக்கும்போது பார்க்கும்போது கண்ணதாசனை நான் நேசிப்பதாலோ, கண்ணதாசனுக்காக இலக்கியம் என்று வைத்திருப்பதாலோ இவர்களெல்லாம் வெறுக்க வேண்டும் என்றோ, அவர்களை தூற்ற வேண்டும் என்று எந்தவித கடப்பாடும் கிடையாது. அந்த வகையிலே நான் ஒவ்வொரு கவிஞனையும் நேசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த நேரத்திலே எத்தனை செய்ய முடியும் என்று பார்க்கும்போது கண்ணதாசன் புகழ் பாடுவதே பெரிய பணியாக இருப்பதால் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலையிலும் கூட புத்தகமாக வடிக்கின்ற போது பொற்கால பாடல்களின் பூக்கோளங்கள் என்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட 50 கவிஞர்களை உள்ளடக்கியிருக்கிறேன். புலமைப்பித்தன், மருதகாசி, பட்டுக்கோட்டை, மாயவநாதன் என்று மேத்தா வரைக்கும் ஒரு 50 கவிஞர்களை உள்ளடக்கி பொற்கால பாடல்களின் பூக்கோளங்கள் என்று அந்த நூலை 2020 ராத்திரி 8 மணி 20 நிமிடம் 20 நொடிக்கு அதை சொல்லி வைத்தார் போல் கில்லி அடித்து அந்த நூல் வெளியிடப்பட்டது. மாபெரும் சிறப்பு. அது அருமையான பிரம்மாண்டமான விழாவாக அமைந்தது என்பது இறைசக்தியுடைய ஒரு பிளஸிங் என்று சொல்லலாம். பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நூல்களிலே டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வது, நேர நிர்வாகம், அதை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். மோட்டிவேஷன் நிர்வாகம், நீ வாழ நினைத்தால் வாழலாம் என்கிற தலைப்பிலே ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் தாண்டி நீங்கள் முதல் கேட்ட கேள்வி, தனித்துவமாக எந்த நூலில் உங்களுடைய பெயர் நிற்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், காதலுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், காதல் பொதுமறை என்று. அது நிச்சயமாக நான் நினைப்பதெல்லாம் என்னவென்றால், எழுதியது காவிரிமேந்தன் என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் காதல் பற்றி 48 வயதில் ஆரம்பித்து 55 வரை 7 வருஷம் எழுதிய புத்தகம் அது. அந்த புத்தகத்திற்கு உள்ளிருக்கின்ற தமிழ் இருக்கு இல்லவா, அது நிச்சயமாக நான் ஒன்றும் பெருசாக படித்து எனக்குள் ரசித்து எழுதிய ஒரு விஷயமாக நான் கருத முடியாது. கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய காலத்திலே ஏதோ ஒரு தலைப்பிலே எழுத வேண்டும் என்று நினைத்து விட்டு போன ஒரு விஷயத்தை என் மூலமாக அவர்தான் எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக இல்லை. நான் அப்படித்தான் மனதார கருதுகிறேன். ஏனென்றால் அதில் தமிழ் அந்த அளவுக்கு சொல் விளையாட்டு பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு முறை அந்த கடிதங்கள் மட்டுமே, காதல் கடிதங்கள் மட்டுமே, ஒரு கடிதத்தை படித்தால் மயக்கம் வந்துவிடும். ஒரு அடுத்த கடிதத்தை தொடாமல் உங்களால் இருக்க முடியாது. அப்படி ஒரு தமிழ் பொக்கிஷமாக அது படைக்கப்பட்டது. ஸோ காவிரிமேந்தனுடைய பெயரில் உருவான பல படைப்புகளில் தனித்துவமாக நிற்பது என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்டால் அந்த கேள்விக்கு விடை காதல் பொதுமறையாகவே இருக்கும். நிச்சயமாக. அதாவது நமக்கு சொன்னது போலத்தான், எந்த துறை எடுத்தாலும் தனித்து விளங்க வேண்டும். அதுதான் தனக்கான பேரும் தனக்கான புகழையும் எடுத்து தரக்கூடியதாக காணப்படுகிறது. எனக்கான புகழ் என்பது கண்ணதாசனுடைய பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த மூலையிலே காவிரிமேந்தன் பெயர் உலகத்தில் இருக்கிறது என்பது ஏற்கனவே ஓரளவு பரிச்சயமாக இருக்கிறது. இன்னும் அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், பயணப்படுகிறேன். அதுதான் என்னுடைய பிறவிக்கான பயன் என்று நான் கருதுகிறேன். ஆனால் ஒரு எழுத்தாளனாக, படைப்பாளனாக என்னால் என்ன செய்ய முடிந்தது என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்டால் அந்த கேள்விக்கு நான் தரக்கூடிய பதிலாக காதல் பொதுமறையை என்னால் காட்ட முடியும். ஆனால் அந்த சக்தியை கொடுத்தது கண்ணதாசன் என்று நான் உளமாற கருதுகிறேன். நிறைய விடயங்கள் உங்களுடைய தமிழ் புத்தகங்கள் சார்ந்த தமிழ் மீதும் தாண்டி கண்ணதாசனுடைய புகழை பற்றி நிறைய விடயங்களை பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதன் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய தொழில், அவங்களுடைய கல்வி தகமையை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு வேலை செய்திருக்கோம் அப்படின்னு போற்றுவமா இருந்தால் அது கிடைக்கப்பெற்ற சன்மானங்களும் விருதுகளுமா தான் இருக்கும். அது போன்று உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற விருதுகளை பற்றி சில விஷயங்களை சொல்றீங்களா? 91ஆம் ஆண்டு ஆரம்பித்த கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம், 90ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட காவிரிமேந்தன் கவிதைகள்,
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அந்த நூலை வெளியிட்டார் என்பது கூடுதல் தகவல். என்னுடைய தந்தையாருடைய லட்சியம் அல்லது கனவு, ஆசை என்று எப்படி வேணாம் சொல்லலாம். அவருக்காகத்தான் அந்த விஷயத்தை கலைஞர் அவர்கள் மூலமாக அந்த நூலை வெளியிட்டேன். அது வெளியிடும்போது என்னுடைய வாழ்க்கை நிலைமை, என்னுடைய வறுமை, எத்தனையோ தடைகளெல்லாம் இருந்தாலும் முயற்சியை முழுமையாக வைத்து அதில் வெற்றி பெற்றேன். அப்பா அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் கட்டிப்பிடித்து, ரவி நாளையிலிருந்து எனக்கு சோறு போடலைன்னா பரவாயில்ல, இந்த வாழ்க்கையில் நீ செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன், எனக்கு இது போதுமானது என்று அவர் கண்ணீர் விட்ட விஷயம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நான் எத்தனை கோடியை கொடுத்திருந்தாலும் கூட அவருக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்காது. அப்படி தமிழ் நான் எழுதிய எல்லா கவிதைகளையும் எழுத்துக்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய நண்பர்கள் மட்டுமல்ல, என்னுடைய நண்பர்களுக்கு கூட கொண்டு போய் காமித்து விடுவார். நான் என்னுடைய நண்பர்கிட்ட ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று காமிக்கலாம்னு நினச்சா, இதை உங்கள் அப்பா ஏற்கனவே காமிச்சிட்டாரு, புதுசாக இருந்தால் சொல்லுவார் அப்படின்வாங்க. இப்படி அப்பா தான் முதல் ரசிகராக என்னை ஊக்குவித்தார் என்பது மறக்க முடியாத விஷயம். முத்தையா என்பது கண்ணதாசனுடைய பெயரும் இயற்பெயர் முத்தையா, என்னுடைய அப்பாவுடைய பெயரும் முத்தையா என்பது இறைவனுடைய செயல். இன்னும் சொல்லலாம், நீங்கள் கேட்ட கேள்விப்படி தமிழ் இருக்கின்ற தலைமுறையிலும் அல்லது வருகின்ற தலைமுறையிலும் எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி. தமிழ் இனி மெல்லச்சாகும் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த கவிதையை முழுமையாக படிக்காதவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். இவர்கள் எப்பொழுதுமே இந்த நெகட்டிவிட்டி தாட் உள்ளவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. எதிர்மறை சிந்தனைகள் உள்ளவர்கள் மனிதர்களில் பெரும்பாலும் நிரவி கிடக்கிறார்கள். அவர்களை விடுத்து பார்த்தால் நம்மால் நிச்சயமாக இதை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த தமிழ் மொழியை, தாய்மொழியை உலகம் முழுதும் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். படைப்பாளர்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இளம் தலைமுறையினரும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் எந்தவித குறையும் கிடையாது. இதில் எல்லாம் தாண்டி தொழில் புரட்சி என்கிற வகையிலே தொழில் வளம் அல்லது டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற அதன் வாயிலாக தமிழ் இப்பொழுது முன்னை விட அதிக வேகத்திலும் வீச்சிலும் சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து உலக அளவில் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ் மொழிதான் அதிகமாக பலரால் கையாளப்படுகிறது கன்னி யுகத்திலே. இந்த இணையதளத்திலும் சரி, மற்ற வகையிலும் இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். வெறும் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொண்டிருந்த தமிழை பத்திரப்படுத்தி வைத்து ஊவை சாமிநாதர் போன்றவர்கள் காப்பாற்றி கொடுத்த மிச்சத்தமிழைத்தான் நம்ம பெரிய தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் கணினி என்கிற யுகம் பிறந்த பிறகு இதன் மூலமாக தமிழை அள்ளி அள்ளி தருவதற்கு எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களில் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் நாம் செய்யக்கூடிய மாற்றங்கள் எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம், எப்படி வேணாலும் உருவாக்கலாம் என்கிற இந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறதுனா இது நிச்சயமாக தமிழை வருகின்ற தலைமுறைக்கல்ல, நூற்றாண்டுகளுக்கு மேலாக இன்னும் வாழக்கூடிய எத்தனை தலைமுறைகளும் தமிழை எடுத்து செல்லும் என்பதை. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன இருக்கிறால், வருகின்ற தலைமுறையில் வெறும் பொருளாதாரத்தை நோக்கி பயணம் கொண்கிற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாய்மொழியை தவிர்த்து விட்டு தங்களை ஆங்கிலப்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திலே பெரிய தொகையை சன்மானமாக பெற வேண்டும், வருமானமாக பெற வேண்டும் என்கிற முறையிலே தமிழ் மொழியை தவிர்க்கிற ஒரு செயல்பாடு பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, உதாரணத்துக்கு நான் துபாயில் 15 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அங்கெல்லாம் கூட இல்லத்தரசிகளாக வாழ்கின்ற பெண்கள் ஆங்காங்கே தங்களால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாரத்தில் என்றெல்லாம் விடுமுறையோ அங்கெல்லாம் தமிழ் பள்ளிகள் நடக்கின்றன. இப்படி பல்வேறு நாடுகளிலும் கூட தமிழ் விடுபட்டு போகக்கூடாது என்பதை கடப்பாடாக கருதி பல்வேறு மக்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அத்தகைய இயக்கத்திலே நல்ல முறையிலே தமிழை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற பணியை இளைஞர்களும் கூட சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக தமிழ் சாகாது என்பதை உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். அழகாக ஒரு வார்த்தை அதில் சொல்லியிருந்தீங்க, ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட தமிழ் இன்று வரைக்கும் தொழில்நுட்ப ரீதி, அதை டெக்னாலஜிலையும் தாண்டி கணனி மூலமாகவும் பரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. என்னதான் இருந்தாலும் ஆதிகால முன்னோர்கள் பாதுகாத்து வைத்த அந்த தமிழ் இன்று வரைக்கும் போற்றப்படுகிறது முக்கிய காரணம் உங்களை போன்ற எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள் மூலமாக மட்டும்தான் பாதுகாத்து அந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியதாக காணப்படும். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு துறை காணப்பட்டாலுமே கூட, முக்கியமாக உங்களுடைய துறையிலும் கூட, உங்களுடைய மன்றத்தாலையும் சரி, இல்லாட்டி உங்களுடைய புத்தக துறையிலும் சரி, நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? நிறைய. பொதுவாக எந்த ஒரு மனிதனுக்கும் எதை செய்தாலும் இதில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்று முதல் கேள்வி வரும். அந்த கேள்வியிலிருந்து நீங்களே உங்களை விடுவித்துக் கொண்டு வெளியே வர வேண்டும். இதுதான் உண்மையும் கூட. எனக்கு பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்வதற்கு நீங்கள் ஒரு
துறையை தேர்ந்தெடுக்கிறீர்கள், அந்த துறையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், வேலை செய்கிறீர்கள், பணம் ஈட்டுகிறீர்கள், அதை பார்த்துக்கூடும். ஆத்ம திருப்தி என்று உண்டு. இந்த உலகத்தில் நான் பிறந்தது எதற்காக என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் வெறும் பணத்தால் உருவாக்கப்பட முடியவே முடியாது. இந்த விஷயத்தை செய்யும் போது மட்டுமே என் மனம் நிறைவடைகிறது என்ற போது அந்த ஆத்ம திருப்திக்காக நான் ஈடுபடுவதுதான் தமிழாகவே நான் கருதுகிறேன். அந்த தமிழில் நான் எடுத்த ஒரு பிரசன்டேஷன் என்று சொன்னால் சிறப்பு என்றால் அது கண்ணதாசன். கண்ணதாசன் தான் எனக்கான அடையாளம். காவிரி மைந்தன் மைனஸ் கண்ணதாசன் =0 என்றே நான் அடிக்கடி சொல்வேன். அது உண்மையும் கூட. ஏனென்றால் எனக்கான முகவரி, நான் எத்தனையோ பிரபலங்களை சந்தித்திருக்கிறேன். அவர் கிட்ட போய் பக்கத்தில் நின்று ஒரு 2 வார்த்தை பேசுவதை சாத்தியமில்லாத விஷயமாக தான் மற்றவருடைய கண்ணிலைப்படும். ஆனால் காவிரி மைந்தனுக்கு இதுவரை திறக்கப்படாத கதவுகளே இல்லை என்று சொல்லலாம். அதற்கு காரணம் இந்த கண்ணதாசன் பாஸ்போர்ட் தான். சரியா? அதனால் கண்ணதாசனுடைய பெயர், கண்ணதாசனை பற்றி தெரியாதவர்களே கிடையாது. ஆனால் எனக்கு ஏன் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டு விழாவும் சிறப்பாக நடக்கிறது, அந்த அரங்கம் நிரம்புகிறது. இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு டைவர்ஷன்ஸ் என்று சொல்வார்கள், பல்வேறு ஊடகங்களுடைய ஆக்கிரமிப்பிலே ஒரு மனிதனை அழைத்து நீங்கள் ஒரு அரங்கத்துக்குள் அமர செய்வதும் ஒரு 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ அமர செய்வது என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் மதியம் 2:30 மணிக்கு தொடங்கி ராத்திரி 8:30 மணிக்கும் கடந்த 17ஆம் தேதி 12வது மாதம் என்னுடைய இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. காற்றலைகளில் கண்ணதாசன். இயக்குனர் SP முத்துராமன் அவர்கள் வெளியிட நடிகர் சிவகுமார் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். இந்த 6 மணி நேரம் மக்கள் யாருமே வெளியே செல்லவில்லை. அப்படி எங்களால் நடத்த முடியும் என்றால் நல்ல நிகழ்ச்சியை முறையாக சரியாக மக்கள் விரும்பும் வண்ணம் கொடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் போது மக்கள் கண்டிப்பாக வருவார்கள். எப்பொழுதுமே சொல்வார்கள், கவியரங்கம் நடத்தினால் கூட்டம் வருவதில்லை, கருத்தரங்கம் நடத்தினால் கூட்டம் வருவதில்லை, தமிழுக்கு மரியாதையே இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள். நீங்கள் எப்படி கூப்பிட்டு அறுத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக கூட்டம் குறைந்துவிடும். நீங்கள் கொடுக்கின்ற அந்த விருந்து இருக்கு இல்லையா, தமிழ் விருந்து, முத்தமிழ் விருந்து, நீங்கள் பாடலாக கொடுங்கள், இல்லை கருத்தாக கொடுங்கள். பேசுபவர்களை, நல்ல பேச்சாளர்களை, சிறந்த பேச்சாளர்களை, தேவையில்லாமல் அறுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற முறையை நாங்களாம் பின்பற்றுகிறோம். அதில் நேர மேலாண்மை நாங்கள் ரொம்ப கடைபிடிப்போம். மக்கள் பேசும்போது உங்களுக்கு 10 நிமிடம் என்று நான் ஏற்கனவே ஒதுக்கி வைத்திருந்தால் 11ஆம் நிமிடம் நீங்கள் பேசும்போது மக்கள் விரும்பி கேட்டால் நான் விட்டுக் கொடுப்பேன். மக்கள் விரும்புவது அவருடைய முகத்திலே அந்த அளவுக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே பக்கத்தில் இருந்து நின்று விடுவேன். 11ஆம் நிமிடம் பேசுவதை நான் விரும்பவே மாட்டேன். முடிந்தவரை ஐயா முடித்து விடுங்கள் என்பதை பக்கத்திலிருந்து ரகசியமாக சொல்லிவிடுவேன். அதை மீறி நிறுத்திவிட்டால் வால்யூமை குறைக்கிறது கூட நான் தயங்க மாட்டேன். ஏனென்றால் மக்களுக்காகத்தான் நம் இலக்கியமாகட்டும், மக்களுக்காகத்தான் எது படைப்பாகட்டும், இதெல்லாம் எதுவுமே இவ்வளவு எழுதி வைத்துவிட்டு நான் வெறும் அது குப்பைகளை சென்று சேர்வதாக நான் அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. மக்களுக்காகத்தான் ஒரு நிகழ்ச்சியும் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கோம். கண்ணதாசன் பெயர்களை நடத்துகின்ற எந்த விஷயமும் இதுவரை நான் சோர்வடையவில்லை. இதுல பொருளாதார ரீதியாக முன்பின் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் நண்பர்கள் துணையோடு தான் நான் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறேன் தவிர வேறு எந்த துணையும் இதுவரைக்கும் எனக்கு அமையவில்லை. இதுல எனக்கு பெரிய களைப்பும் அடையவில்லை. தொடர்ந்து ஏன் நான் இயங்குகிறேன் என்பது எனக்குள் அவர் இருந்து இயக்குகிறார் என்கிற அளவே எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கிறது. அதுல நான் வெற்றியும் பெறுகிறேன் என்பதுதான் உண்மை. அதான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், முக்கியமாக உங்களுடைய துறையில் எந்த சவால்கள் வந்தாலும் கண்ணதாசனின் ஆசீர்வாதமும் தமிழ் மீது கொண்ட அதீத பற்றும் உங்களை வாழ வைக்கும். அந்த ரயில் பாதையை உங்களுக்கு இன்னும் நீட்டி தருன்றதுதான் முக்கியமா அதுல கருத்து வெளிப்பாட தெரியும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளைய பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. இந்த ஒவ்வொரு பாடலும் தருகின்ற ஆறுதலும்
நிம்மதியும். இது வெறும் திரைப்பாடல் அல்ல. அன்றைய திரைக்காக, சுமைதாங்கி படத்திற்காக அவர் எழுதிவிட்டு வாங்கிவிட்ட காசிற்காக செரித்த விஷயம் அல்ல. தமிழ் மக்கள் வாழுகின்ற நாள் வரை மனித குலத்திற்கு எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு பாடலாகத்தான் நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த பாடலை மொழிபெயர்த்து அனைத்து மொழிகளிலும் உலகம் முழுதும் உலக விட்டால் எல்லோ மனிதர்களும் நிச்சயமாக ஆறுதல் பெறுவார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அவர்களுடைய துயரங்களுக்கெல்லாம் சரியான விடை சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பாடலாக இந்த பாடலை பார்க்கிறேன். இது மட்டுமல்ல, வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். ஈகோ என்று சொல்கின்ற செருக்கு, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் நடக்கின்ற பிணக்குக்கெல்லாம் காரணம். இது இல்லாத வீடு இல்லை, இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் தமிழ் திரையில் பிணக்குக்காக, இந்த செருக்குக்காக ஈகோ என்கிற அந்த ஆங்கில சொல் பயன்படுத்தப்பட்ட ஒரே பாடல் இந்த பாடல் மட்டும்தான். இதில் தான் கதாநாயகனுக்கு இடையில் இருக்கின்ற இந்த பிணக்கை பற்றி, செருக்கை பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்கிறார். இருந்த இடத்தில் இருக்கும் வரை உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை சற்று இறங்கி வந்தால் நிழலும் கூட மதிக்கும். நிழல் என்பதே தரையில் விழுந்துகின்றது. அதற்கு கீழே உள்ள ஒரு விஷயத்தை எப்படி ஒரு மனிதனால் யோசிக்க முடியும்? அது கண்ணதாசனால் தான் முடியும். அதே மாதிரி நிலவே என்னிடம் நெருங்காதே, ஒரு ரொமான்டிக் பாடல், ஒரு பிரிவு துயரில் சோலோ சாங். அந்த பாடலின் கூட கடைசி வரி பாருங்கள். கண்ணதாசனுடைய பாடல்களை தயவு செய்து ரசிகர்களே கடைசி வரியை நீங்கள் கவனியுங்கள். ராஜமுத்திரை குத்திருப்பார். அந்த ராஜமுத்திரை என்னவென்று நினைத்து பாருங்கள். அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான், நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன், இந்த நிலையிலும் உன்னையேன் தூது விட்டான். அதாவது ஏன் இவர் அமைதி இல்லாம இருக்காருனாக்க, கடவுள் இவரை படைக்கும் போது அவர் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாராம். அமைதி இல்லாத நேரத்திலே ஆண்டவன் என்னை படைத்து விட்டான், அதனாலதான் நான் இந்த கஷ்டப்படுறேன். இப்படிலாம் யோசிக்க முடியுமா? இதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. இன்னும் சொல்லலாம். பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா என்று ஒரு ஆங்கில ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் எம்ஜிஆருக்காக எழுதப்பட்டது. இந்த பாடல் ஒரு வரியிலே எம்ஜிஆருடைய வரலாறு இருக்கிறது என்று ஒருவர் எடுத்து சொல்கிறார். என்னையா ரொமான்டிக் பாடல் எப்படி என்னுடைய வரலாறை சொல்ல முடியும் என்று எம்ஜிஆர் கேள்வி கேட்கிறார். ஆமாம், நீங்க கேரள நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீர்கள், சேரனுக்கு உறவா, செந்தமிழர் நாட்டில் உங்களை நிலவு போல வைத்து கொண்டாடுகிறார்கள் மக்கள், அதனால் செந்தமிழர் நிலவா. இந்த ஒரு வரி மூலமாக இந்த பாடல் ஓகே ஆகி திரைப்படத்தில் பணத்தொடத்தில் இடம்பெற்றது என்பது ஒரு கூடுதல் செய்தி. ஒரு பாடல் இருக்கிறது, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். நீங்க நினைத்து பாருங்கள், கண்ணீர் என்பது கண்ணுக்குள் இருந்து இமைகளை தாண்டி கன்னத்தில் வந்து விழ வேண்டும். இந்த கண்ணீர் வர வேண்டும் என்றால் அதற்கான ஒரு உத்வேகம், உள்ளுக்குள் உணர்ச்சி, ஒரு அழுகை, பீரிடுதல், எவ்வளவோ சிறப்பான எவ்வளவோ நுட்பங்கள் இருக்கின்றன அல்லவா? இது வரும்போது கடவுள் எப்பொழுது வருகிறான், குறிப்பாக கண்ணன் எப்பொழுது வருகிறான் என்று கண்ணதாசன் குறிப்பிடுகிறார். கண்ணீரை கண்டதும் என்கிற வார்த்தை, கண்களுக்குள் கண்ணீர் நின்று கொண்டிருக்கிறது, அது கண்ணங்களை தொடவில்லை, இமைகளை தாண்டவில்லை. அந்த கண்டதும் வந்து விடுகிறான். அந்த ஸ்பீட் ஆஃப் காட் எப்படி சொல்லலாம்? இதை விட எப்படி ஒரு பாடலில் கொண்டு வந்து வைக்கணும்? கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஜல் 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 எனும் சலங்கை ஒளி, சல எனும் சாலையிலேன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அதுல ஒரு லைன் வருது பாருங்க. அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானே திருடிவிட்டேன், முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். இப்படி யோசிக்க முடியுமா? அவ்வளவு அழகான நுட்பங்கள் காதலை கொட்டி எழுதும் போதும் கூட அள்ளி தருகிறார். ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பட தயாரிப்பாளர் நாகிரெட்டி அவர்கள் அதன் வழியாக செல்கிறார். செல்லும் போது கண்ணதாசனுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய திண்டு விரிக்கப்பட்டு அதில் இப்படி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு தான் அவர் சொல்லுவார், மற்றவர் தான் உதவியாளர் தான் எழுதுவார். இது அவருடைய பாணி. ஆனால் முதல் முறையாக நாகிரெட்டி அப்படி பார்க்கும்போது, யாராவது தொழில் செய்கிற இடத்துல படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அவருடைய அறைக்கு செல்கிறார். அங்கே அறைக்கு சென்று உதவியாளரை மேனேஜரை அழைத்து போய் அவரை ஒழுங்காக உட்கார்ந்து எழுத சொல்லு அப்படின்றாங்க. இல்லைங்க, கண்ணதாசன் அவர் படிதான் எழுதுவார்னு. இல்லை ஒன்று பண்ணு, அவர் எழுதி முடிச்சாலும் அந்த பாட்டை கொண்டு கொடு, எத்தனை பிழைகள் இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன் என்று அவர் அங்கே சொல்ல,
இவர் போய் அதே மாதிரி போய் அவர் அந்த பாட்டை கொண்டு வருவதற்காக செல்கிறார். அவர் எழுதி முடித்து விட்டு சென்று விடுகிறார். அந்த பாடல் இவருக்கு கிடைக்கிறது. பாடலை வாங்கி பார்க்கிறார். பாடல்ல கடைசி வரி எல்லா வரையுமே நல்லா இருக்கும். கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ, விலையில்லா மாளிகையிலே உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ என்று தொடங்குகின்ற அந்த பாடல்ல இது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே என்று பாடல் நிறைவு வரும். முழுமையான பாடலை சொல்வதற்கான நேரம் இல்லை. அந்த பாடலிலே தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான வரியை போட்டிருக்கார் என்றால், இதை தாண்டி என்ன வரியை எதிர்பார்க்க முடியும், எந்த வரியை யார் எழுதிவிட முடியும்? அப்பொழுதுதான் நாகிரெட்டி அவர்களுக்கு புரிகிறது, கண்ணதாசன் எக்ஸெப்ஷன். இவரை வந்து இந்த உட்கார்ந்து எழுதுறதா படுத்து எழுதுறதெல்லாம் கேட்கக்கூடாது. உடனே அவர் அந்த இடத்துக்கு ஓடி வருகிறார். என்னடா பழைய திண்டெல்லாம் போட்டிருக்கீங்க, புதுசா போடுங்கடான்னு சொல்லிட்டு அவர் அதை மாற்றம் செய்கிறார் என்று ஒரு தகவல் உண்டு. இதை பல நெடுமாறன் அவர்கள் தான் எழுதிய புத்தகத்தில் எழுதியிருந்தார். அங்கிருந்து தான் அந்த செய்தியை பெற்றேன் என்பதையும் கூறி, ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களுடைய கேள்விக்கே இடம் இல்லாமல் அதிகமாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். கண்ணதாசனை பற்றியும் தமிழை பற்றியும் சொல்லும்போது வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எந்த இடத்தில் திரையிட வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லும்போது நான் நிறைவேற்றிக் கொண்டிருந்தேன். நிச்சயமாக. அதாவது வந்து கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடல் வரிகளையும் தாண்டி பாடல் வரிகளுக்குள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து மனிதனுடைய சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விடயங்களாக காணப்படுகிறது. அது வந்துதான் அதை புகழ்ந்து பாடக்கூடிய செயல்கள் வந்து நீங்க செய்துட்டு இருக்கும் போது இன்னும் மேலோங்கி வளரணும், இன்னும் நிறைய விடயங்கள் செய்யணும். முக்கியமாக நிறைவாக ஒரு கேள்வி அப்படின்னு பார்ப்போமா இருந்தா, எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக மனமார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக வந்து கண்ணதாசன் அப்படி ஒரு சினிமா துறை, அதையும் தாண்டி ஒரு மனிதன் வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறான் இருக்கும் போது தான் வந்து அவங்களுக்காக புகழ் பாட வேண்டும், அவங்களோட புகழை வளர்க்க வேண்டும் என்று செய்யறது. அதாவது இப்ப பாப்போமா இருந்தா ஒருத்தவங்க ஒரு படம் நடிச்சுட்டு அவங்களோட போட்டோ எடுக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். ஆனா அவங்களுடைய புகழ் பாடுறது, அவங்களுடைய புகழை வந்து புத்தகத்துல எழுதுறது, அவங்களுக்கான வார்த்தைகளை இன்னும் பிரயோகிச்சு உங்களுடைய கிரியேட்டிவ் அதை வந்து எப்படி போட்டு இன்புட் கொடுக்கறது, இது போல நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய மன்றத்தாலையும் உங்களுடைய புத்தக வெளியீட்டுகள் எதிர்காலத்துல வர இருக்கிறது. அதை பத்தி சில விஷயங்கள் இருக்காங்க. நிறைய எழுதி கொண்டே இருக்கிறேன். அடுத்தடுத்த புத்தகங்கள் கண்ணதாசன் வாலியும் என்று எழுதணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாடல்கள் மக்களுக்கு வந்து இது கண்ணதாசன் பாட்டா வாலி பாட்டான்ற சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் ஆஃபீஸில் இருக்கேங்க அப்புறம் பேசுகிறேங்க, இல்லை சார் வாலியா கண்ணதாசன் மண்டை வெடிச்சிடும் போலங்க சார், சொல்லுங்கள் சார்வாங்க. அப்புறம் ஒரு வார்த்தை தானே சொல்லிடுவோம். அப்போ இப்போ வந்து அந்த பாடல்கள்லாம் நாம் வந்து சின்ன வயதுலேருந்து எல்லாமே அநேக பாடல்கள் நமக்கு சரியாக தெரியும். அதை ஒட்டி ஒப்பீடும் இருக்கிறது. காலங்களில் அவள் வசந்தம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து எம்ஜிஆர் கேட்டுவிட்டு எனக்கு இதே போல ஒரு பாட்டு எழுதி கொடுன்னு அவர் கேட்க, அவர் இயக்கிய உலகம் சுழலின் படத்துல ஒரு பாட்டு அவள் ஒரு நவரச நாடகம்னு, இந்த ரெண்டு பாட்டையும் எடுத்து வச்சிங்கனாக்கா அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கும். காலங்களில் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மாநிலம், தமிழும் அவளும் ஒரு இனம்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்ணதாசன் பாடல் மாதிரி வாலி பாடலையும் சில விஷயங்கள் கம்பேர் பண்ண முடியும். இந்த பாடலை இவர் எழுதினார், இந்த பாடலை இவர் எழுதினார். மாதவி பொன்மையிலால் தொகை விரித்தால் என்கிற பாடல் வாலியுடைய பாடல். அதை கண்ணதாசன் பாடல் எழுதினால் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேறுபாடுகளை எல்லாம் சுருக்கி அதை பற்றி விளக்கத்தோடு இந்த பாடல் எப்படி எழுதப்பட்டிருக்கு, இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த போன்ற செய்திகளோடு நாம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும்ன்றதுனாலே அது போன்ற பல புத்தகங்கள் எழுத வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் இப்பொழுதுக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு என்னுடைய ஒரே லட்சியம் கண்ணதாசனுடைய கலைக்கூடமும் கண்ணதாசனுடைய பல்கலைக்கழகமும் உருவாவதற்கு. ஏனென்றால் ஒரு மனிதன், ஒரு மாபெரும் கவிஞனுடைய நூற்றாண்டில் நாம் அவருக்கு செய்யக்கூடிய நன்றி காணிக்கை என்றால் அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒரு காரியங்களை தான் ஆற்ற வேண்டும். நாம் வந்து புத்தகம் எழுதுவதோ மற்றபடியே தமிழுக்காக சொல்லாட்டுவதோ அதை தொடர்ந்து பிற்காலத்தில் செய்து கொள்ளலாம். அதோட நூற்றாண்டை முடித்துவிட்டு நாம் செய்ய வேண்டும் என்கிற செயல்பாடுகளில் நான் அதற்குள் இப்பொழுது கவனம் செலுத்துகிறேன் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக எதை செய்தாலும் கண்ணதாசனுடைய புகழை இன்னும் மேலோங்கி வளர்க்க வேண்டும், தமிழுடைய பற்றை இன்னும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அதை தக்க வைத்துக்க வேண்டும், பரம்பரைக்கு கடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாள கடமையாகவும் என்னுடைய ஆசையாகவுமே காணப்படுகிறது. இவ்வளவு நேரம் வந்து எங்களுடைய ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில வந்து நிறைய விடயங்கள் பேசுறது, முக்கியமாக கண்ணதாசனுடைய பாடல்களா இருக்கட்டும், அவருடைய புத்தகங்கள் நீங்கள் வெளியிட்டதாக இருக்கட்டும், உங்களுடைய மன்றத்தை பத்தி நிறைய விடயங்கள் பேசியிருந்தீங்க. எந்த விஷயம் செய்தாலும் வந்து அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் என்று சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. தமிழகத்தில் பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்கள்
போன்றவை இயங்கிக் கொண்டே இருந்தாலும் கூட காலை வணக்கம், அந்த வணக்கம், இந்த வணக்கம் எல்லாம் இருக்கும். ஆனால் தமிழே வணக்கம் என்ற ஒரு உங்களுடைய தலைப்பு இருக்கிறது அல்லவா, அந்த பகுதிக்காகவும் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அதற்கு அப்படி ஒரு பெயரிட்டதற்காகவும் உரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும், அயலகத்திலே ஒரு தமிழுக்கான நிகழ்ச்சி குறிப்பிட்ட நாட்கள் தான் நான் இங்கே இருக்கிறேன் என்றாலும் அதற்குள்ளும் எனக்கு இந்த வாய்ப்பை பெற்று தந்த என்னுடைய செல்வரத்னம் நண்பருக்கும், இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி கருவாக்கம் தந்தவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இத்தளவு சிறப்பாக நடத்திய கேள்வி கேட்டு தயாரித்தளித்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும், குறிப்பாக தமிழ் வாசகர்களுக்கு சொல்வார்கள், இங்கே நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து கண்ணதாசனுடைய புகழை இந்த தரணிக்கு அறிவிப்பேன், தொடர்வேன். அதனுடைய முழு முயற்சிக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.